படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளா பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட யார் பேச முடியும்? இனி நான் படம் பார்த்துட்டேன், நான் சொல்லணும். ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாவுக்கு அறிவுரை சொல்கிறதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர். படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு. என்னுடைய தலைமுறைக்கு, என் பார்வைக்கு, ஐயாவுடைய வயதுக்கு, ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டுக்கலாம். ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக சொல்ல எந்த தேவனாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு இயக்குனர் அவன் நிறைய மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமாக நாங்கள் வெட்கப்படுறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்கள் கோடி கோடியாக அன்னதானம் பண்ணுறது, விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்சோமா? அதை எந்த தேவர்னு உருவத்தில் கொண்டு வந்து ஒரு தேவரை காட்டியிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும். நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை கண்டிப்பாக இந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து, ஏன்னா இஸ் எ சீனியர், அவங்க ஒரு பெரிய ஆட்கறனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இல்லையா, உங்களை உதாசனப்படுத்தின இன்னைக்கு இந்த உழைப்பு, இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னால் கான்ட்ரவர்சியாகவும் போயிடும்ல. அதனால் சத்தியமாக சொல்கிறேன், ஏன் தேவரான சொல்கிறேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவராங்க சொல்லுங்க, பல்லாயிரம் கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமா? அதை இன்னைக்கு செஞ்சிருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில் வேற சமுதாயத்தை சென்னை மாநிலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கார். அண்ணன் அரவிந்த்ராஜ் அண்ணன் அவர்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர். இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா படம் அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலன்னா அவன் தேவனே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். சும்மா மியூசியம் முறுக்கிட்டு 3 கோடி தேவமா இருக்கும், 3 கோடி தேவமா இருப்பாங்கன்னா 1 கோடி தேவமா தியேட்டரில் போய் பாரு. நீ நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த இந்த தேவரை இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. தென்பகுதியிலே, குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தோர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரல இந்த மேடையில் உண்மையிலே சொல்கிறேன், நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நானும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்பில் நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன். எனக்கு கூட அந்த அறிவு இல்லை. நான் கெங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் விரைவில் வரப்போகுது. எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா? தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? என்னுடைய அன்பு சகோதரர் திரு SSR சத்யாவுக்கும். அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு, இந்த படக்குழுவினருக்கு வந்திருக்கு. இந்த மேடையில் சொல்றேன், பஷீர் பாய் இல்லை, இன்று முதல் பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார்.